ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். மூக்க அழகிரியுடைய மகள் முன்னாடியே தொங்கு சட்டசபை அப்படின்னு கணிச்சதும், நேற்று முதல்வர் விஜய் பதவியேற்புல பங்கேற்று வாழ்த்துக்களை தெரிவித்ததும் திமுகவினருக்கு மத்தியில புயலை கிளப்பி இருக்கு. இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். புதிய வரலாறு படைச்சிருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மேலும் மேலும் நல்லது செய்யணும், ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு முதல்வர் விஜய் பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற மூக்க அழகிரியுடைய மகள் பேட்டி அளிச்சாங்க. நேத்து சென்னை நேரு ஸ்டேடியத்துல தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றுக்கிட்டாரு. முன்னதா அந்த விழாவுல மூக்க அழகிரியுடைய மகளும் கலைஞருடைய பேத்தியுமான கயல்விழி கலந்துக்கிட்டாங்க. அங்க தொலைக்காட்சி சேனல் ஒண்ணுக்கு பேட்டி கொடுத்தாரு. அப்போ அவங்க சொல்லும் போது, புதிய வரலாறு படைச்சிருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மேலும் மேலும் அவரு நல்லது செய்யணும், ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிறேன், இளைஞர் வந்திருக்கிறாரு, கண்டிப்பா நல்லது செய்வார் அப்படின்னு 100% நம்புறேன். அப்போ செய்தியாளர் முதல்வர் விஜய் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததா சொல்றாரே அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா, அவரு ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி வெற்றி பெற்றிருக்கிறாரு, அவருடைய போராட்டத்துக்கு நிச்சயமா ஒரு நல்லது நடக்கும், இதுக்காக தமிழக மக்களுக்கும் அவருடைய தோழமை கட்சிகளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. முதல்வர் விஜய் பதவியேற்பு விழாவில் திமுக தலைவர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் உட்பட ஸ்டாலினுடைய குடும்பத்தினர் யாருமே பார்க்கல. திமுகவுடைய முக்கிய தலைவர்கள் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினர்னு ஒருத்தர் கூட திமுக சார்பில் பங்கேற்கல. அதிமுகவிலையும் எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம்னு முக்கிய தலைவர்கள் உட்பட யாருமே விஜய் முதல்வராக பதவி ஏற்கக்கூடிய விழாவில் பங்கேற்கல. ஆனா கடந்த 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா முதல்வராக பதவியேற்ற போது ஸ்டாலின் நேர்ல போய் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றாரு. ஆனா விஜய்க்கு அப்படி பங்கேற்க அவர் போகல. அதே நேரம் பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் பதவியேற்புல பங்கேற்றாங்க. முன்னதா அழகிரியுடைய மகள் கயல்விழி கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி பேட்டி அளிக்கும் போது, திமுகவுக்கு எதிராக நாம் பேசல, கூட்டணி பலமும் பெரிய அளவுக்கான எதிர்ப்பற்ற தன்மையும் திமுகவை திரும்பவும் ஆட்சிக்கு கொண்டு வர்றது மாதிரி தான் இருக்கு. ஆனா விஜய் வந்த பிறகு நிலைமையே வேறு, களத்துல விஜய் விளையாடுறாரு, நிச்சயமா கணிசமான வாக்குகளை விஜய் பிரிப்பாரு, திமுக அவரை குறைச்சி எடை போடுது, அவர் பிரிக்கக்கூடிய வாக்குகள் திமுகவுடைய வெற்றியை தவிடுபொடியாக்கும், விஜயால யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத தொங்கு சட்டசபை கூட அமையலாம். இந்த மாதிரியான சூழல்ல அப்பாவையும் சீனியர் நிர்வாகிகளையும் அனுசரித்து அவங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற நினைக்கணும். அதை செய்யாம சர்வாதிகாரமாக செயல்படுறது திமுகவுடைய வெற்றியை நிச்சயமா பாதிக்கும். இதே ஆதங்கம் கட்சியுடைய சீனியர்கள் பல பேர்கிட்ட இருக்கு. இப்படி கயல்விழி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி விஜய் தொங்கு சட்டசபை அமைந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய குடும்பத்திலிருந்து நேத்து முதல்வர் விஜய் பதவியேற்பு விழாவில் யாருமே வராத நிலையில கலைஞருடைய பேத்தியும் மூக்க அழகிரி அவர்களுடைய மகள் கயல்விழி மட்டும் பங்கேற்றது அரசியல் வட்டாரங்கள்ல பேசு பொருளாகி இருக்கு. இதுபோன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.